தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது பெரிய வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலே இந்த அடி தேவைதாயா அப்படிங்கிற சொன்ன மாதிரி உண்மையிலே காழ்ப்புணர்ச்சிக்காரெலாம் நான் சொல்லலை. திமுக காரங்க ரவுடி பயலுங்க இது செஞ்சது சரிதான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் இன்றைக்கும் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, நேற்று தினம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனோ தங்கராஜ், அதாவது இப்போ எல்லாருமே எக்ஸ் மினிஸ்டர்ஸ் தானே, மனோ தங்கராஜ் அவர்கள் ப்ளஸ் நம்மளுடைய நண்பர் ஹிம்லர் அவர்கள், அதை தாண்டி லைக் அதிமுக சார்ந்த ஒரு பேச்சாளர் 3 பேரை வச்சு ஓப்பன் ஸ்டேஜில் வச்சு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினாங்கல்ல. அந்த பட்டிமன்றத்தை நடத்தி கனிமோள கொள்ளையில் லைக் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கேட்கும்போது அமைச்சர் லைக் பதில் தெரியாமல் திணறி கடைசி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கழுவி ஊற்றுற அளவுக்கு போய் சிக்கினார்ல. அதே மாதிரி ஒரு மேடையை அதே மாதிரியே லைக் காரைக்குடியில் சீமான் அவர்கள் போட்டியிட போகிறாரு இந்த வாட்டி. ஸோ காரைக்குடியில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஓப்பன் ஸ்டேஜ் போட்டு பேச்சாளர் நாம் தமிழர் கட்சி சார்ந்து பேசுகிறவர் யாருன்னா இடும்பாவன் கார்த்தி அவர்கள். அதுக்கு அடுத்தது அதிமுகவை சார்ந்து ஒரு நபர். இது எங்கே நடக்குதுன்னா திருப்பவன் ஒரு பேராட்சிக்குள்ளே. ஸோ திருப்பவன் அந்த லைக் இடும்பாவன் கார்த்தி அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது கீழே உங்களுக்கு தெரியுமே, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்ந்த லைக் தொண்டர்கள் அவங்களுக்காக கூடியிருப்பாங்க. அதிமுகவை சார்ந்து, திமுகவை சார்ந்து, பிஜேபி சார்ந்து இவங்க எல்லாரும் கூடி உட்காந்துருப்பாங்க பார்க்குறதுக்காக, லைக் அவங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுறதுக்காக. அப்போ என்ன ஆகுதுன்னா, இடும்பாவன் கார்த்தி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். இவர் பேச ஆரம்பிக்கும்போது திருப்பவன் தொகுதி லைக் பேரராட்சிக்குள்ளே சேங்குமாரன் சொல்லிட்டு ஒரு சேர்மன் இருக்கார் போல். இந்த சேர்மனால் கனிமூல கொள்ளை அந்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு. எப்படி எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்களால் இந்தளவுக்கு கனிமூல கொள்ளை நடந்துட்டுருக்கு. தினம் கிட்டத்தட்ட 300 ரூபா பிடுங்கி கிட்டத்தட்ட 54 கோடி ரூபாய் 5 வருஷத்தில் சம்பாதிச்சிருக்காங்க. லைக் கனிமூல லைக் இல்லீகலாக எப்படி மைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் இருக்குல்ல. இதே மாதிரியே காரைக்குடி தொகுதிக்குள்ளே இந்த திருப்பவனம் பேராட்சி சேர்மனாலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொது வழியில் போட்டு உடைச்சார். இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி லைக் இந்த மண்டபங்களில் சரக்கு விற்கிற மாதிரி இல்லீகலாக சரக்குகளையும் விற்றுட்ருக்காங்க. லைக் அது ரொம்ப லைக் அதோட அட்ராசிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 வாதங்களை தான் ரொம்ப அதிகமாக வச்சு செஞ்சுட்டு இருந்தார். யாருன்னா திமுகவை. ஸோ அந்த டைமில் திமுகவுக்கும் இவங்களுக்கும் மாறி இந்த கருத்து வேறுபாடு வந்துட்டு இருந்த அந்த டைமில் கீழே இருந்து இந்த திமுக பயலுங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கையில் கிடைக்கிற சேர் என்னென்ன கையில் கிடைக்குதோ அதை எடுத்து எரிய ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, ஒருத்தர் கருத்தை பதிவு பண்ணுறாருன்னா மாறி நம்மளோட கருத்தை பதிவு பண்ணணும். உன் கொள்கையில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கா, என்னோடய கொள்கையிலேயே மாறுபட்ட கருத்து இருக்கா, அதில் முரண்படலாம், அதில் பேசலாம், டிபேட் பண்ணலாம். நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா, எண்ட் ஆஃப் த டே கடைசியில் போகும்போது 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு காஃபி குடிக்க தான் போகிறாங்க. 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு கை கொடுத்துட்டு தான் போக போகிறாங்க. லைக் எல்லாருமே பின்னாடி கை கொடுத்து நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் வெளில என்னென்னா, கீழே இருக்கிற தொண்டர்கள் அடிச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தொண்டர்கள் அடிக்கக்கூடிய விஷயத்தில் உண்மையிலேயே இதை இவங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கும் அவங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்காகலாம் சொல்லலை. உண்மையிலேயே அந்த இடத்துல நாகரிகமாக நடந்து கொண்ட நபர்கள் யாருன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த தொண்டர்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திமுக ரவுடி பயலுங்க கையில் கிடைக்கிறதுக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நெறியாளரை இந்தளவுக்கு இவனுங்க அடிப்பாங்களான்னு தெரில, நெறியாளரோட மண்டை பொழந்து ரத்தம் வந்துருச்சு. எல்லாரும் அந்த இடத்துல போராட்டம் பண்ண கீழே உட்காந்துட்டாங்க. என்னடா இது, இந்தளவுக்கு இவங்க அடிக்கிறாங்களே, இந்தளவுக்கு நெறியாளரை ஓட மண்டை பொழந்து ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கிறாங்களே. ஆஃப்டர் ஆல் இது எதுக்காகனா, அந்த ஊர் எம்எல்ஏவோ மந்திரியோ கேள்வி கேட்டதுக்கெல்லாம் கிடையாது, வேறு எதுக்காகவும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு சேர்மன் என்கிறவர் யார், கவுன்சிலர் ஆகி அந்த கவுன்சிலர் ஒரு 40 பேர் 50 பேர் கவுன்சிலர் ஆகிறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு சேர்மன் வைஸ் சேர்மனாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை விமர்சித்த ஒரே காரணத்தினால நாம் தமிழர் கட்சியில் இத்தனைக்கும் அவர் மாநில பொறுப்பில் இருக்கார். யார், இடும்பாவன் கார்த்தி அவர்கள். கீழே இருக்கிற இந்த கவுன்சிலர், ஆஃப்டர் ஆல் கவுன்சிலர் தான், இந்த கவுன்சிலரை விமர்சித்த ஒரே காரணத்திற்காக இந்தளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, இந்தளவுக்கு கனிமவள கொள்ளை நடந்திருக்குங்கிற கேள்வி கிட்ட ஒரே காரணத்தினால கீழே இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடி பயலுங்களும் திமுக ரவுடி பயலுங்களும் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, எனக்கு எழுந்த ஒரு கேள்வி என்னென்னா, சரி ஓகே, இதில் ஒரு மண்டை தான் உடஞ்சிச்சு, ரத்தம் வந்துச்சு, யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை, எதுவும் நடக்கலைன்னு வைங்களேன். ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலருக்கு இப்படி இந்த அளவுக்கு கொந்தளிக்கிற ரவுடி பயலுங்க 10 ரூபா பாலாஜின்னு சொல்லிட்டு கரூரில் விஜய் அவர்கள் பாட்டு பாடினார். 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டு பாடின விஷயத்தில் கீழேருந்து ஃபஸ்ட்டு செருப்பு வீசப்பட்டுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் கவுன்சிலருக்கு கொந்தளிக்கக்கூடிய இவனுங்க ஏன் பாலாஜிக்காக கொந்தளிச்சிருக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன நிச்சயம்? அதாவது இதுக்கே மண்டை உடைக்கப்பட்டுச்சு. எதுக்கு? ஆஃப்டர் ஆல் பேசினதுக்கு.
யாரை பற்றி பேசினதுக்கு? இந்த சீமானெல்லாம் பேசலை. சீமான் அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பேச்சாளரான இடும்பாவன் கார்த்தி அவர்கள் தான் பேசினார். செந்தில் பாலாஜி அமைச்சரெல்லாம் பேசலை. அந்த தொகுதியோட எம்எல்ஏவெல்லாம் பேசலை. ஆஃப்டர் ஆல் அங்கோட கவுன்சிலரை பேசினார். அதுக்கு மண்டை உடைக்கப்பட்டது. ஆனால் திமுகவுடைய முதன்மையான அமைச்சர், முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் இருந்த அமைச்சர் யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். முக்கியமான ஊழலில் சிக்கின அமைச்சர் யார்? வனவாசம் போனது மாதிரி ஜெயில்வாசம் போன அமைச்சர் யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து டிவிகே சார்ந்த சாதாரண பேச்சாளர்லாம் கிடையாது, டிவிகேயோட கட்சியோட தலைவர், ஒரு ப்ராமினன்ட் ஃபிகரான விஜய் அவர்கள் போய் பத்ரா பாலாஜின்னு பாட்டு பாடும்போது அவ்வளோ பெரிய சதி அரங்கேறி இருக்க மாட்டாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்னு நான் கேட்குறேன். எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குமா இருக்காதா? அமைச்சரை ஒருத்தர் வந்து விமர்சிக்கும் போது அந்த என் தொகுதியில் நீ எப்படிடா என்னை விமர்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த திருட்டு பயலுங்க என்னதுனாலும் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எவ்வளோ தகவல் வந்துச்சு. அந்த ஊரோட லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் மணிவண்ணன் வந்து லைக் எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கும் ஜிபேயில் பணம் அனுப்புனார். பணம் அனுப்பி கரெக்டாக அந்த டைமில் வந்து வண்டிகள் உள்ளே போகிறதுக்கும் எவ்வளோ லைக் வந்து தகவல் வந்துச்சு. நம்ம நியூஸில் பார்க்குறோம், என்னென்னமோ விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது எல்லாமே இவ்வளோ நடக்கும்போது இது எல்லாம் யாருக்கு எதிராக இருக்குது? விஜய்க்கு எதிராகவா இல்லை செந்தில் பாலாஜிக்கு எதிராகவா? செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தான் லைக் லோக்கலில் யார் செயல்பட்டிருக்கா? காவல்துறை செயல்பட்டிருக்கதா நியூஸில் நம்ம பார்த்தோம். செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தான் அவரோட பிஏ செயல்பட்டு இவங்க எல்லாரும் இயக்குனதா நியூஸில் நம்ம பார்த்தோம். இது எல்லாம் இருக்கும்போது அப்போ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் டைவெர்ட் பண்ணி விஜய் பக்கம் திருப்பி விட்டது யார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி. இந்த சதிக்கு முழுமையான காரணமும் விஜய் 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 தான். ஓடுகாலி விஜய் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓடிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னது நாம் தமிழர் கட்சி. ஆக்சுவலாக இந்த தருணத்தில் நான் விஜய் அவர்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கு எதுக்காகவும் வரல. இதே கரூர் விஷயம் நடந்த அடுத்த நாள் இந்த மூவி ரிவ்யூ பண்ணுற பிரசாந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ட்விட்டரில் என்ன பண்ணிட்டார், இப்போ எக்ஸ்தலத்தில் என்ன பண்ணார், எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, ஸோ இதில் சதி இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் கோட் பண்ணியிருந்தார். அதாவது கரூர் விஷயத்தில் சதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை ரீகோட் பண்ணி லைக் வந்து இடும்பாவன் கார்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதே பேச்சாளர் இடும்பாவன் கார்த்தி அவர்கள் எப்படி தெரியுமா? தமிழ்நாடு போலீஸ் இவரை விசாரிக்கணும். அதாவது எனக்கு என்ன கருத்துனாலும் சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்குது. மேபி சதி இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், மேபி அது ஆக்சிடெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். அது மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி கருத்தை கூட சொன்னதுக்கு இவனை வந்து கைது பண்ணி விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னது யார் தெரியுமா? இதே நாம் தமிழர் கட்சி சார்ந்த நேத்திக்கு அடி வாங்குகிற அளவுக்கு போன நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பேச்சாளர் இடும்பாவன் கார்த்தி அவர்கள். நேற்றுக்கு நல்லா தான் இருந்தார், நீ ஒத்தைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி பேசினார். இல்லை திமுகவுக்கு இவங்களுக்கும் நேரத்திலான சண்டை நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்றைக்கி உங்களோட நிலைப்பாட்டு தவறான நிலைப்பாட்டாக இல்லையா? நான் திருப்பியும் சொல்கிறேன், விஜய்க்கு ஜாலரை போட்டதுக்கு நான் வரவே இல்லை. விஜய் அவர்களுக்கு மேலே தவறு இருக்குன்னா இங்கே 10% தவறு இருக்குன்னா அங்கே 90% தவறு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன், திருப்பியும் அதே விஷயத்தை தான் சொல்ல வர்றேன். செந்தில் பாலாஜி அவர்கள் லைக் வந்து அந்த லோக்கல் கரூரில் டிவிகே சார்பாக ஒரு கூட்டம் போட வராங்க. டிவிகே சார்பாக 2 இடத்த கொடுக்குறாங்க. கரூர் ஜங்ஷன் ப்ளஸ் இந்த குறுகிய இடம் 2 இடத்த கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, கரூர் ஜங்ஷன் வேண்டாம் அப்படிங்கிற இந்த குறுகிய இடத்த கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் கேப்பபிளான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவிகேக்கு கட்டமைப்பு இல்லை, இவங்களுக்கு வந்து பவுன்சர்ஸ் கிடையாது, மக்கள் காலையிலே கூட்டம் கூடிறாங்க, விஜய் காலையில் இல்லை நைட்டு கூட வரலான்னு சொல்லிட்டு லாங் டைமாக பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் எந்த டைமில் வேணால் வரலாம், ஆனால் மக்கள் கூட்டம் கூடிறாங்க, அங்கே தண்ணி வசதி இல்லை, சாப்பாடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை சார், இந்த கட்சிக்காரங்க எந்த கட்டமைப்பும் இல்லை, ஸோ தயவு செஞ்சு இங்கே உயிர் சேதம் நடந்துடும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? உளவுத்துறை. அந்த உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கேன்சல் பண்ண அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? காவல்துறை. கூட்டத்தை லைக் வந்து அந்த ப்ரோக்ராமை காவல்துறை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி சொல்கிற மாதிரியே விஜயோட எரும மாட்டு வண்டி பாதி வழியில் வந்துட்டு திரும்பி போயிருக்கோம்ல, இங்கே வந்து 10 ரூபா பாலாஜின்னு சொல்லிட்டு பாட்டு பாட வேண்டிய அவசியமும் வராது, அவருக்கு எதிராக செருப்பு வீச வேண்டிய அவசியமும் வராது, எந்த அவசியமும் வந்திருக்காது. இன்னொரு இடத்த கொடுங்கப்பா, அந்த இடம் கேப்பபிளாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து உனக்கு இது தரோம், பெர்மிஷன் கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது நல்ல இடங்களை கொடுங்க, அதில் நான் பெர்மிஷன் தரோம். நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்காக மக்கள் உயிர் சேதத்தை நாங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிற இடத்துல யார் இருக்கணும் தெரியுமா? காவல்துறையும் அரசாங்கமும் உளவுத்துறையும். ஸோ நம்ம எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டிய யாரை? உளவுத்துறையையும் காவல்துறையும் அரசாங்கத்தையும் லோக்கலில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளையும். ஸோ ஆளுங்கட்சி இவங்கள தான் கேள்வி கேட்கணும். அடுத்ததான் விஜய் அவர்கள்கிட்ட நான் எப்படி கேள்வி எழுப்பணும்னு நான் நினைக்கிறேன்னா, சரிங்கய்யா இத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ கூட்டம் வந்துடுவாங்க அப்படின்னு,
இவனுங்க எல்லாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி பெர்மிஷனை கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு நோக்கத்தில் பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஜய் அவர்கள் சரி ஓகே சென்ஸ் பண்ணி நம்மளை நம்பி இத்தனை ஆயிரம் மக்கள் வராங்க, ஸோ இந்த இடம் பாதுகாப்பாக இல்லை, ஸோ ஒரே ஒரு ப்ரெஸ்லேயோ இல்லை ஒரு வீடியோ மூலமாக நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு குறுகிய இடத்த கொடுத்துருக்காங்க, இது கேப்பபிளான இடம் கிடையாது, நம்ம தொண்டர்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நேரம் இன்றைக்கி கரூருக்கு வரல, இன்னொரு இடத்துக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த இடம் அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா நான் வரேன், மக்களை சந்திக்கிறேன், கேம்பெயின் பண்ணுறேன், ரோட் ஷோ நடத்துகிறேங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிருக்காது. ஸோ விஜய் அவர்கள்கிட்ட அந்த மாதிரி தான் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கணுமே தவிர முழுக்க நீங்கள் 90% கேள்விகள் எழுப்ப வேண்டியது யாருன்னா நிர்வாகத்துக்கு, உளவுத்துறை மேலே, காவல்துறை மேலே, அரசாங்கத்துக்கு மேலே. அது எல்லாத்தையும் விட்டுட்டு கேள்வி கேட்டவனையே நீ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது என்னோடய சந்தேகம் சரியானதா இல்லையா? நாம் தமிழர் கட்சி செஞ்ச அந்த கரூர் விஷயத்தில் எடுத்த ஸ்டாண்டு முழுவதுமாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொது மேடையில் உங்களை அசிங்கப்படுத்தினதும், ஒரு பொது மேடையில் உங்களை சேரை தூக்கி அடித்ததும், ஒரு நெறியாளருடைய மண்டையை உடைச்சதும் ஒப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு புரியும். நான் வந்து யாருக்கு இங்கே ஜால்ரா போடுறதுக்கெல்லாம் வரல. விஜயை ஜால்ரா போட்டு விஜயோட ஃபேன்ஸ் என்னை பார்க்கணும், இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஜால்ரா போட்டு தமிழ் தேசிய தொண்டர்கள் என்னை பார்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. நான் நடுநிலையாக பேசுகிறேன், நடுநிலையாக 2 சைடில் இருக்கிற தவறுகளை நான் சொல்கிறேன். நீ தவறு செஞ்சியா நான் ஒன்றே சொல்கிறேன், அவன் தவறு செஞ்சா நான் ஒன்றே சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி உண்மையே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி விஜயை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சமீப காலமாக எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன தவறுகள் நடந்தது, அந்த ஊருக்கு வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த 300 ரூபா வாங்கிட்டு டோல்கேட்லேருந்து ஒரு பையன் வாங்கிட்டு இருப்பானே, திருட்டு பயலுங்க, கம்ப்ளீட்டாக இந்த ஊரே கொள்ளடிச்சு மலைகளையும் முழுங்கிட்டு இருக்காருங்க அப்படிங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சு திருப்பி இன்றைக்கி காரைக்குடியில் வச்சு செஞ்சுருக்காங்க. திமுகவை வச்சு நேர எதிரான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வரவேற்கிறேன். நல்ல ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இது என்ன பிரச்சனைங்கிறத தாண்டி மக்கள் பிரச்சனை, இயற்கை சார்ந்த பிரச்சனை, கனிம வளம் சார்ந்த பிரச்சனை. ஸோ அதுக்காக நீங்கள் குரல் எழுப்பியிருக்கீங்களா, இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்களா, மக்களுக்காக நிற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். நல்லா பேசியிருக்கீங்க, நல்ல ஒரு முயற்சியை நான் பார்க்குறேன். ஆனால் நேற்று நடந்த நிகழ்வையும் கரூர் நிகழ்வையும் தயவு செஞ்சு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எடுத்த ஸ்டாண்டு சரியாக இல்லையான்றது. இது வந்து ஒரு நபரை வந்து குறை சொல்லி அவர் தான் எல்லாம் காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறத விட, அவரை தான் ஓரம் கட்டணும், அடுத்தது திமுகவை நம்ம எதிர்க்கலாம் அப்படிங்கிறத விட, இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் தெரியுமா? யார் வரணும் அப்படிங்கிற தேர்தல் கிடையாது. விஜய் வரணுமா, நாம் தமிழர் வரணுமா, அதிமுக வரணுமா, டிஎம்கே வரணுமாங்கிற தேர்தல்லாம் கிடையாது. யார் வரக்கூடாது என்கிற தேர்தல். பொது ஒளியில் கேமரா இருக்கும்போது சுற்றி மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரவுடி பயலுங்க இந்தளவுக்கு அடிக்கிறாங்க, இந்தளவுக்கு மண்டையை புழக்கிறாங்க, ரத்தம் வருதுன்னா நாளைக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாடு வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு ரோட்டில் நடக்க முடியலை, வீட்டில் இருக்கிற அம்மாமார்களுக்கும் முதியோர்கள் பாட்டிமார்களுக்கும் நடக்க முடியல. 75 வயசான முதியோரை கொன்னுட்டு 65 வயசான அவரோட மனைவியான மூதாட்டியை கற்பழிக்கிறான். 2.5 வயசு குழந்தையே கற்பழித்து கொள்கிறான் திமுககாரன். இவனுக்கு சகவாசமே வேணான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போனாலும் அங்கே இருக்கிற ஏரோஸ்டரை அத்துமீறான். 7.5 வயசு குழந்தைய வெளில விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய அத்துமீறான், சதைக்கிறான். 12ஆம் வகுப்பு மாணவியை ஆல்ரெடி தொடர்ந்து பின்னணியில் இருந்தவன் பெயிலில் வந்துட்டு 12ஆம் வகுப்பு மாணவியை கொடூரமாக சதைச்சு கொள்கிறான், கற்பழிச்சு. இவ்வளோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம மாற்ற வேண்டியது யார் வரக்கூடாதுங்கிற இடத்துல யார் இருக்கா தெரியுமா? திமுக. அதை தாண்டி நீங்கள் யார் வேணாலும் வாங்க. நான் நாம் தமிழர் வரக்கூடாது, டிவிக்கே வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாதுலாம் சொல்லலை. யார் வேணாலும் வாங்க. ஆனால் அந்த சுழற்சி இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் மக்கள் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம வந்து திருப்பியும் 5 வருஷம் வரப்போகிறோன்னா ஆணவம் தலைக்கு முத்திரும். அந்த ஆணவத்தில் இந்த பயலுங்க ஆடிட்டு இருக்காங்க. இந்த ரவுடி பயலுங்களை அகற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இல்லைன்னு வைங்களேன், நாளைக்கு உங்கள் வீட்டிலே இல்லை, என் வீட்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, எந்த வீட்லேயும் சரி, இதே மாதிரி நம்ம ஒரு கேள்வி எழுப்பும்போது ஆணவத்தில் கல்லெறிய மாட்டானுங்க, நம்ம மண்டையை புழக்க மாட்டானுங்கிறதுல எந்த நிச்சயமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இது யார் வர வேண்டும் என்கிற தேர்தலை விட எந்த ரவுடி பயலுங்க வரக்கூடாது என்கிற தேர்தல். தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. வர ஏப்ரல் 23ஆம் தேதியில் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.